காய்ஸ் ஒரு வழியாக ட்ரிப்பு போட்டு ஆழியார் போகலான்னு பிளான் பண்ணி ரொம்ப நாள் ட்ரீமு. கிலோமீட்டரை பார்த்தா 386 கிலோமீட்ரு. சரி பஸ்ஸில் போகலாமா, பைக்கில் போகலாமா, காரில் போகலாமான்னு பார்த்தா ஏர் பஸ்ஸே புக் பண்ணி வந்து இறங்கிட்டேன். அதே மாதிரி காந்திபுரத்துலேருந்து டேரெக்ட் பஸ்ஸு பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து அப்புறம் ஆழியாருக்கு தான் பஸ் ஏறணுமா. ஸோ இப்போ நம்ம பொள்ளாச்சி போய்கிட்டு இருக்கோம். கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. 4:30 AM இறக்கி விட்டுட்டு அவங்க கொண்டு போய் ஏர் பஸ்ஸில் நல்லா சொகுசாக வந்தாச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக இருந்துச்சு எல்லாமே. தூங்குனது மட்டும்தான் தெரியும். வந்து அவன் எழுப்பி விட்றப்ப தான் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னே தெரியும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இது வரைக்கும் வந்ததில்லை பொள்ளாச்சிக்கு. இங்கே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது போல். இந்தாண்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்தாண்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு. மினி கேரளானே சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஒரு சில ஏரியாவெலாம். நல்லாவே இருந்துச்சு. கிளைமேட்லேருந்து, லொக்கேஷன்லேருந்து ஃபுல்லாக வெறும் ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பொள்ளாச்சி ரூட்டு வேறு லெவல். ஒரு வழி ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆழியார் அறிவுத்திருக்கோவில். இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் ரைட் சைடு ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் நமக்கு விளக்கி சொல்லுவாங்க ஆழியாரில் என்னென்ன இருக்குது, என்ன பண்ணணும், எதுக்கோசரம் வந்திருக்கோம் அப்படின்னு. இங்கே கிளாஸஸ்லாம் பண்ணுறாங்க போல், யோகா கிளாஸு. யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் 3 டேஸ் சொன்னாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நல்ல ஒரு பெரிய இடம். இது பார்த்திங்கன்னா மணிமண்டபம். இது வந்து ஆழியாரோட சமாதி. என் பின்னாடி தெரியுது இல்லைங்களா, அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாங்கன்னா அதான் பாதியாக தான் எடுத்தேன், ஒன்றும் எடுக்கலை. நல்ல பிளேஸ் உண்மையாலுமே. ஒரே இயற்கை, மலை அடிவாரம், ஒரு அமைதி. உண்மையாலுமே யாராக இருந்தாலுமே ஒரு 3 நாள் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். சீரியஸாக வேறு லெவல்னு சொல்லணும் அந்த இடம். தனிமையில் போகிறது இன்னும் நல்லாயிருக்கு. தனிமையில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றவங்க கூட போகிறப்ப அடுத்தவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க முடியும். தனிமையில் போகிறப்ப தான் நம்ம நம்மளை தெரிஞ்சிக்க முடியும். நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். தனிமையில் இருக்கும்போது அடுத்தவங்கள பற்றி யோசிக்க மாட்டோம். ஆழியார் உண்மையிலும் ஒரு நல்ல பிளேஸு. ஈஷா தியானலிங்கத்தோடு இது ஒரு நல்ல பிளேஸுன்னு தான் சொல்லணும். அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதி. அமைதியோ அமைதி. இது வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க மலை. சும்மா ஜூம் பண்ணி நம்மளோட ஜூமிங் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் டிஎஸ்எல்ஆர் தான். ஃபோனு தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது அங்கே இருக்க மாங்காய் தோப்பு. அங்கே நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த இங்கே போய் தான் உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து சிங்கவால் குரங்கு இருந்துச்சு. நான் அதை புதுசாக பார்த்தோன்னா அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஐயப்பன் கோயிலில் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்ததில்ல. சேட்டை, செம்ம சேட்டை, சரியான சேட்டை பிடிச்சதுங்க. நம்பூர் குரங்கோட ரொம்ப சேட்டை பிடிச்சதுங்களா இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கேருந்து ஒரு 10 குரம்பு எடுத்துகிட்டு நம்ம ஊரில் வளர்க்கணும். வளர்த்து நம்ம இந்த இனத்தை பெருக்கி விட்றோம் நம்ம ஊர்லேயும். அந்த குட்டி நிறைய சேட்டை பண்ணிவிட்டு துரத்திட்டு விட்டுனே மேலே போய் உட்காந்துக்குச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வராரு டிரைவர், என்னன்னு தெரியல. ஆழியார் விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி போர்டு நம்ம ஊர்லேயும் வைக்கிறோம். இந்த இடத்துக்குன்னா போயிடுச்சா. இந்த கூழ்கடையெல்லாம் கூழ் குடித்தோம். கூழ் நல்லா இருந்துச்சு. ஆழியாருக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. சைடிஷ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக மறுபடியும் ஒரு ஏசி பஸ்ஸை ஏறி ஸ்லீப்பர் கோச்சில் உட்காந்துட்டோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறியிருக்கோம். உருட்டுன்னு உருட்டுறான். என்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பான்னு தெரியாது. சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய், see you, டாட்டா.